பிரெக்னன்சி அப்போ மதர் பேபிக்கு எப்படியெல்லாம் ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதரோட வாய்ஸ். பேபியோட ஹியரிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 4th மந்த்லேருந்தே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மதர் கான்ஸ்டண்ட்டாக பேபி கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா ஸ்லோவாக பேபியும் கிக்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் மூலயமா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுட். மதர் ஒரு ஃபுட் எடுத்துக்கிறாங்கும் போது சடனாக என்ன ஆகும்னா ஒரு ஸ்மால் ஸ்பைக் ஆஃப் சுகர் லெவல்ஸ் ஏற்படும். ஸோ அந்த சுகர் லெவல்ஸ் பேபிக்கும் டிரான்ஸ்மிட் ஆகி பேபி இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிக் மூலயமா ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தேர்ட், பிளசன்ட் மியூசிக். ஒரு செட் ஆஃப் ஆல்பம் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்கும்போது மதரும் சரி பேபியும் சரி ஸ்லோவாக என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேபியும் மதர் கூட கிக்ஸ் மூலயமா கனெக்ட் ஆயிடுவாங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மதரோட ஹாப்பினஸ். மதர் எப்பெல்லாம் சிரிக்கிறாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்காங்களோ மதரோட ஹாப்பி ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா பேபியையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஜென்டில் டச். மதர் அப்டமனை டச் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் பேபிக்கு டிரான்ஸ்மிட் ஆகி பேபியும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு கிக் மூமெண்ட் மூலியமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.